ஹாய். சமீபத்தில நான் ஒரு கல்யாணத்த அட்டெண்ட் பண்ண போயிருந்தேன். நானும் இன்னொருத்தரும் எங்க சொந்தக்காரன் ஒரு லேடியும் சேர்ந்து நாங்க 2 பேரும் போயிருந்தோம். அது வந்து ரொம்ப நெருங்கின சொந்தத்தில நடக்கிற ஒரு திருமணம். ஆகையினால போயிருந்தோம். அங்க நாங்க சொந்தங்கள எல்லாம் பார்த்து பேசினோம். ஏன்னா, எங்களுக்கு வந்து சொந்தக்காரங்கள பார்க்கறதுக்கு நம்ம யாருக்குமே டக்கு டக்குன்னு வாய்ப்புகள் கிடைக்காது. எல்லாருமே இப்ப வேற வேற ஊர்கள்ல இருக்கிறோம். யாருக்கும் டைம் இல்ல. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ரொம்ப ஜாலியா எல்லார் கூடயும் பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட இருந்தவங்க அவங்க சொன்னாங்க, "அம்மாடி அவ வந்திருக்கா, அந்த பிள்ளை வந்திருக்கா." பிள்ளை பேர சொல்லி சொன்னாங்க. "அவ வந்திருக்கிறா, அவகிட்ட போய் எப்படி இருக்கான்னு கேட்பம்மா" அப்படின்னு. நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். ஏன்னா, அவள பார்த்து கடைசியில ஒரு 7, 8 வருஷம் ஆயிடுச்சு. அவ துபாய் போயிட்டா ஹஸ்பண்ட் கூட அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆகையினால நான் அத கொஞ்சம் யோசிச்சேன். அப்போ அவங்க சொன்னாங்க, "என்ன நீ இப்படி யோசிக்கிற? நம்ம 2 பேரும் முயற்சி பண்ணலன்னா, இன்னைக்கு அவ அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்க மாட்டா" அப்படின்னு சொன்னாங்க. "இல்ல, இல்ல அப்படிலாம் பேசாதீங்க. நம்ம ஏதோ ஹெல்ப் பண்ணோங்கிறது வேற. ஆனா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நாங்க போனோம். போய் அந்த பிள்ளைகிட்ட பேசினா, அந்த பிள்ளைக்கு எங்கள ஞாபகம் இல்ல. அம் அவ வந்து "யார் நீங்க? எங்கேருந்து வரீங்க?" அப்படின்னு வரிசையா என்னென்னமோ கேட்டா. கடைசியில "சரி உட்காருங்க, இந்த வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள உட்கார வச்சுட்டு அவ போயிட்டா. என் கூட வந்தவங்களுக்கு ரொம்ப வருத்தம். "என்ன நீங்க இந்த பிள்ளை இப்படி பேசிட்டா நம்மள. நம்மள அப்படி என்ன மறந்தா போயிடும். அவ எப்படி அந்த மாரி பேசலாம்?" அப்படின்னு சொல்லி. உடனே நான் கேட்டேன், ரொம்ப 7, 8 வருஷம் 8 அநேகமா 10 வருஷம் கூட இருக்கலாம். அ அத்தன வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு நாம செஞ்ச ஒரு ஹெல்ப் வந்து அவளுக்கு ஞாபகம் இருக்கணும்னு கட்டாயம் இல்ல. அதனால இத நீங்க பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. அவ வந்து கலப்பு திருமணம் பண்ணினா, அவ புகுந்த வீட்ல அவளுக்கு நெறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த டைம்ல யார் போயும் அவள கன்வின்ஸ் பண்ண முடியலங்கிற நெலைமையில நானும் இன்னொருத்தரும் போனோம். போயி அவகிட்ட நெறைய பேசினோம். அ அந்த அந்த கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லிக் குடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு தேத்துனோம். அதுக்கப்புறம் அவ செட் ஆயிட்டா. அதுக்கப்புறம் 2 வருஷத்துல அவங்க ஹஸ்பண்டுக்கு துபாய்ல வேலை கிடைச்சது போயிட்டாங்க. உண்மையில இதில எங்க தப்பு என்னன்னா, அதுக்கப்புறம் நாங்க அவகிட்ட பேசவே இல்ல. அவகிட்ட கான்டாக்ட் பண்ணவே இல்ல. அது எங்க தப்பு தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது, அவ எங்கள ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. அத நாங்க மறந்துட்டோம். குறிப்பா என் கூட வந்தவங்க மறந்துட்டு தான் அவகிட்ட போய் கேட்டாங்க. ஸோ இந்த மன வருத்தத்துக்கு அந்த பிள்ளை எந்த விதத்திலயும் காரணமா இருக்க முடியாது. அவ ஞாபகம் வச்சிருந்தால் நல்லது. ஞாபகம் வச்சுக்கலன்னா, அத நம்ம என்ன பண்ண முடியும்? கட்டாயப்படுத்த முடியுமா? "நீ எப்படி எங்கள மறக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கிடையாது. ஹியூமன் நேச்சர்ங்கிறது அதுதான். அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ள நம்ம போய்க்கிட்டே தான் இருப்போம். போய்க்கிட்டே தான் இருக்கணும். பழசையே எல்லா நேரமும் நாம சுமந்து திரிய முடியாது. அது நமக்கு பல நேரங்கள்ல ஒரு பர்டனா மாறி போயிடும். இல்லையா? ஆகையினால அடுத்தவங்க கிட்ட நான் அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சேன். அவங்க என்ன மறந்துட்டாங்க? அவங்க என்ன நன்றியோட இல்ல? அப்படின்னெல்லாம் நம்ம கேள்வி கேட்கிறத, நினைக்கிறத, எதிர்பார்க்கிறத கண்டிப்பா நிறுத்திறணும். நம்மளுடைய லைஃப்ல அந்த ஃபேஸ்ல நாம சிலருக்கு உதவி செய்றதுக்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அத சந்தோஷமா செஞ்சுட்டு, கடந்து அடுத்த இடத்துக்கு போய்க்கிட்டே இருக்கணுமே ஒழிய, நான் உங்களுக்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு, அதே இடத்துல நாம நிக்கக்கூடாது. அதே மாதிரி மத்தவங்க அத ஹானர் பண்ணலன்னோ, அத திரும்ப நமக்கு நன்றியோட ரொம்ப நல்லது நீங்க பண்ணது தேங்க் யூ அப்படின்னு சொல்லணுன்னோ, நாம எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. அதுதான் உதவி செய்றதுக்கு தேவையான முதல் குவாலிஃபிகேஷன்.